கோபிச்செட்டிப்பாளையம் போறோம். அதாவது எங்க அம்மா வீட்டுக்கு. கடி நம்பர் 1 ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். தெரியுதா? கிருஷி வந்து நல்லா தூங்கிட்டாரு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படிதான் நாங்கெல்லாம் கண்டதெல்லாம் கம்பைன் பண்ணுவோம். ஹாய் ஆல். இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா ஃபேமிலியா கோபிச்செட்டிப்பாளையம் போறோம். அதாவது எங்க அம்மா வீட்டுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு போறோம். சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளா இல்ல, 30 நாள் ஒரு மாசம். முதல்ல நான் அடிக்கடி போவேன். ஒரு மாசத்துக்கு 2 தடவை போயிடுவோம் ஏங்க. பட் இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் அம்மா வீட்டுக்கு போக முடியுது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த டிராவல் வந்து 6 hours 20 minutes காட்டுது கோபிச்செட்டிப்பாளையம் போறதுக்கு. அது வரைக்கும் நான் சமாளிக்கணும். சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் vlogs. ஆமா, சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் vlog. இவர் சமத்தா இருந்துட்டாருன்னா பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். யாராவது கோபிச்செட்டிப்பாளையம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து ஊராப்பாக்கம்ல தான் வந்து வீடு எடுத்திருந்தோம். அதனால எங்களுக்கு இந்த சைட் நிறைய மெமரிஸ் இருக்கு. நாங்க வந்து கிருஷிவை ரெடி பண்ணி நாங்க ரெடி ஆக்கி சாப்பிட்டுட்டு வெசல் வாஷிங் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே 2 o'clock ஆயிடுச்சு. வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் 8:30 ஆயிடும். எங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க வரோம்னு. எங்க பாட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ். பாப்போம் இன்னைக்கு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஒரு 2 days முன்னாடி வந்து கிருஷி வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கான். எது கிடைச்சாலும் கடிக்கிறான், எப்ப பார்த்தாலும் கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவன் கடிக்கல, நீங்க தான் அவனை கடிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு. அவனை நாங்க கடிக்க வைக்கல, கை கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான்னு பாருங்கன்னா வந்து நான் காட்டினேன். கை கிடைச்சா என்ன பண்றான்னு பாருங்க அப்படிங்கறதுக்காக தான் அந்த வீடியோல நான் அவனை காட்டினேன். இப்ப வந்து நான் அவனை கடிக்கல வைக்கல, ஆனா இந்த டிராவல் முடியறக்குள்ள அவன் என்னை எத்தனை கடிக்கிறான்னு உங்களுக்கு கண்டிப்பா நான் கவுண்ட் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? இந்த வீடியோட எண்ட்ல வந்து நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவன் எவ்வளவு கடி எனக்கு கடிச்சிருக்கான் அப்படின்ட்டு. கடி நம்பர் 1 ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். தெரியுதா? இவன் மட்டும் இல்ல, மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுமே கடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல் வளருது இல்ல. இப்ப அவனுக்கு 5 பல் வளர்ந்துருச்சு, 6வதா ஒண்ணு வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சூ பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும், கடிக்கணும், சூ பண்ணணும் அப்படின்னு தோணும். அதனாலதான் அவங்க கடிக்கிறாங்க. பல்லெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அந்த கடிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கிருஷி வந்து நல்லா தூங்கிட்டாரு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன ஒரு மணி நேரத்துக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லாம. கிருஷி வந்து கரெக்டா 1 மணி நேரம் தூங்கினாரு. நானும் அவ கூட சேர்ந்து தூங்கிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா, கிருஷி பிடிக்குமா? கிருஷி. அப்ப நானு ஆல்வேஸ் கிருஷி தான். அப்ப நானு நீங்க 3ஆவது சென்னை. 2ஆம் பட்சம் இல்ல, 3ஆம் பட்சம். எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்டரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than the product. அவ்வளவுதான், ப்ராடக்ட் எடுத்துனா ஃபேக்டரியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ஃபேக்டரி வேணும்ல. ப்ராடக்ட் வேணாம், ப்ராடக்டே வேணாமா? அந்த ஃபேக்டரி எடுத்து மூடிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், சீல் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து கொஞ்ச நாள்ல வளர்ந்து கல்யாணம் ஆக்கி அதோட குடும்பம்னு சொல்லி போயிடும். சரி, ஆனா அந்த ஃபேக்டரி தான் கூடயே இருந்து காப்பாற்றும். ஆனாலும் வந்து ப்ராடக்ட் மே எக்ஸ்பயர் பட் த ஃபேக்டரி வில் நாட். கரெக்டா? The product may expire but a factory will not expire. கரெக்டா? ஃபேக்டரிக்கு ஏஜ் இருக்கு, அதுக்கு ரெனோவேட் தான் பண்ணணும். ரெனோவேட் பண்ணி வச்சுக்கலாம்ல. ப்ராடக்ட்ல ஃபேக்டரி புதுசா கட்டிக்க வேண்டியதா, வாங்கிக்கணும். ஓ, சாருக்கு வேற ஃபேக்டரி வேணுமோ? ஆஹா, இந்த ஃபேக்டரியை பத்தி பேசல, நான் நிஜமா அதை பத்தி நான் பேசுறேன். ஆமா ஆமா, ஃபேக்டரியை ரெனோவேட் பண்ணி வச்சுக்க மாட்டாரா, வேற ஃபேக்டரி வாங்கிப்பாரா, கட்டிப்பாரா.
வேற ஃபேக்டரி கட்டி பாரு. நோட் த பாயிண்ட் மக்களே. கட்டுறது மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. கிருஷியாவுக்கு வந்து 1 o'clock லஞ்ச் ஊட்டினது. அதுக்கப்புறம் இன்னும் அவர் எதுவும் ஃபீட் பண்ணல, தண்ணி மட்டும் தான். ஸோ இப்போ டைம் வந்து 4 ஆச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி அவருக்கு கொடுக்கணும்ல. கொஞ்சம் பருப்பு சாதம் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன். நடுவில் அவருக்கு பசிச்சுன்னா ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பருப்பு சாதத்தை யூஸ்வலி கொஞ்சம் மசிச்சுல பருப்பு சாதத்தை யூஸ்வலி அரைச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டுப்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஒரு 4 hours வந்து சூடு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபீடர்ஸ் டிஃப்ரெண்டா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதுல வந்து ஃபில் பண்ணி அவருக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி கேப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பில்லேஜே சுத்தமா இருக்காது. இதுல எப்படி இருக்கா, நம்ம இது லைட்டா பிரஸ் பண்ணும்போது இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும். நம்ம எவ்வளவு பிரஸ் பண்றோமோ அவ்வளவு ஃபுட் வரும். கிளைமேட் சூப்பரா இருக்கு. மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்க உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஏங்க பைபிள் போடுங்க. இந்த மாதிரி கிளைமேட்ல சுட சுட டீ, சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க ஒருத்தர் வாய பாருங்க. எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் எனக்கு பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து எஸ்பெஷலி மிளகா பஜ்ஜி சட்னியோட. இன்னைக்கு ஒரு புட்டே நானா உளுந்த வடை பார்சல் ஒரு ரோஸ் மில்க் முன்னாடி காங்கிரஸ் கன்றாவியாது. அப்படிதான் நாங்கெல்லாம் கண்டதெல்லாம் கம்பைன் பண்ணுவோம். பகல்ல கிளம்புனது பிரிட்டிடுச்சு. எப்படியும் இந்த லாங் டிராவல் முடிஞ்சிச்சு. 7 hours டிராவல். இந்த பையனை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எனிவேஸ் இந்த டிராவல் கம்ஸ் டு an end. அங்க போயிட்டு என் பாட்டி அம்மாவோட ரியாக்ஷன்லாம் பார்ப்போம். அவங்க வந்து கிருஷிவை பார்த்து 1.5 months ஆச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கிருஷிவை பார்க்கணும் போல இருக்குன்ட்டு. ஸோ அவங்க ரியாக்ஷன்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்து அட்டாச் பண்றேன். ஸோ தட்ஸ் இட். வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணியாச்சு. நிச்சயம் வந்து ஸ்டார்டிங்ல அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டயும் போக கொஞ்சம் தயங்கினாரு. இப்போ கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட ஜெல் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். இதோட டிராவல் vlog முடிஞ்சிச்சு. நாங்க வந்து 8 o'clock தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் பயங்கரமான ஒரு கொடூரமான டிராவல்னு வச்சுக்கலாம். அவன் டார்ச்சர் தாங்கவே முடியல. எனிவேஸ் சேஃபா நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet you in next video. Bye.